श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री साई सत्संग पारायणम अध्याயம் 17 பிரம்ம ஞான உபதேசம் பகுதி 2. இந்த அத்தியாயத்தில் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலகியல் ஈடுபாடு இவற்றின் லட்சணங்கள் விளக்கப்படும் என்று கடந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டது. இப்பொழுது அது பற்றி கவனமாக கேளுங்கள். ஒளியும் அந்தகாரமும் அந்யோன்யமாக சம்பந்தப்பட்டிருப்பது போல் தோன்றினாலும் அவை ஒன்றுக்கொன்று எதிர்மறையானவை. அவ்வாறே ஆன்மீக ஈடுபாடும் உலகியல் ஈடுபாடும். எவருடைய மனம் உலகியல் ஈடுபாட்டின் பின்னால் ஓடுகிறதோ அவர் தம்முடைய சுயநலத்தாலேயே வீழ்ந்துவிட சபிக்கப்பட்டவர். ஆன்மீக ஈடுபாடு விவேக ரூபமானது, உலகியல் ஈடுபாடு விவேக ரூபமற்றது. ஆன்மீக ஈடுபாட்டின் லட்சியம் சுத்த ஞானம், உலகியல் ஈடுபாடு அளிப்பது முழுமையான அஞ்ஞானம். ஞானமுள்ளவர்கள் உலகியல் விவகாரங்களை நாடுவதில்லை, அஞ்ஞானிகள் ஆன்மீக விவகாரங்களை நாடுவதில்லை. பெண்ணாசையும் பொன்னாசையும் இருக்கும் வரை புலன்கள் இன்ப நாட்டத்தில் தான் உள்ளும். விவேகமும் வைராக்கியமும் ஏதும் வரை உலகியல் ஈடுபாடுகளின் மீது தான் பிரியம் செலுத்தப்படும். ஆன்மீக ஈடுபாட்டையும் உலகியல் ஈடுபாட்டையும் கலப்பது பாலையும் தண்ணீரையும் கலப்பது போலாகும். இந்த கலவையிலிருந்து மானேஸ்வரர் ஏரியின் அன்னங்கள் பாலை பிரித்து அருந்துவது போலவே தீரமும் சிறந்த அறிவும் விவேகமும் நிறைந்த பாக்கியசாலிகள் ஆன்மீக ஈடுபாட்டில் ஒட்டிக்கொள்வர், உலகியல் ஈடுபாட்டிற்கு முகம் திருப்பி விடுவர். இந்த மந்த புத்திக்காரர்களை பாருங்கள். உலகியல் ஈடுபாட்டிலேயே மூழ்கி போய் புலனின்பங்கள், புத்திரன், தனம், ஆடு மாடுகள், கௌரவம் ஆகியவற்றையே தேடுகிறார்கள், அவற்றையே அடைகிறார்கள். சுதந்திரமான புருஷன் தனக்கு ஆன்மீக தேவையா உலகியல் தேவையா என்று அவை இரண்டையும் அலசி ஆராய்ந்து அவ்விரண்டிலிருந்து தனக்கேற்றதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து ஒன்றை தேர்ந்தெடுப்பது என்பது கடினமான செயல். மந்த புத்திக்காரனை புலனின்பங்கள் வென்று விடுவதால் உலகியல் ஈடுபாடே அவனை தழுவது செய்து கொள்கிறது. தண்ணீர் கலந்த பாலில் பாலை மட்டும் பிரித்தருந்தும் அன்னத்தை போல உலகியல் ஈடுபாட்டை விலக்கி ஆன்மீக ஈடுபாட்டை வரவேற்பதிலேயே மனித வாழ்வின் உயர்ந்த லட்சியம் பொருந்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு உலகியல் ஈடுபாடு இரண்டுமே மனிதனை சக்திக்கு உட்பட்டவையாயினும் மந்த புத்தி படைத்த விவேகமற்ற மனிதன் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியும் சக்தியை இழந்து விடுகிறான். வாழ்க்கையின் சிறப்பு எங்கிருக்கிறது என்பதை ஒருவன் முதலாவதாக நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மார்க்கத்தில் தோன்றும் தடைகளை வென்று வெற்றி பெற முடியும். இங்கேதான் மனிதன் சக்தி மிகுந்ததும் உறுதி படைத்ததுமான முயற்சியை எடுக்க வேண்டிய அவசியத்தை எதிர்கொள்கிறான். ஆகவே மனத்தில் உறுதியான தீர்மானத்துடன் போராட்டத்தை நடத்தி ஆன்மீக ஈடுபாட்டை அடைய வேண்டும். வாழ்க்கை சக்கரத்தின் சுழற்சி புரிந்து கொள்ள முடியாதது. அது இரவு பகலாக சுழன்று கொண்டே மூவகை இன்னங்களையும் மனிதனுக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது. இது தவிர்க்க முடியாதது. அபரிதமான இன்னல்களை அனுபவித்து தொல்லைப்பட்டு வருந்தி இவ்வின்னங்களிலிருந்து சுலபமாகவும் சௌக்கியமாகவும் விடுபடும் வழி ஏதாவது இருக்கிறதா என்று மனிதன் சுற்றும் முற்றும் பார்க்கிறான். காலச்சக்கரத்தின் சுழற்சி பொறுக்க முடியாத நிலையை அடையும் போது இந்த சக்கரத்தை நிறுத்துவது எப்படி, இதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்னும் கேள்விகளுக்கு பதில் காண முயற்சி செய்கிறான். ஏதோ பாக்கியத்தால் இம்மாதிரி எண்ணங்கள் புத்தியில் தோன்றுவது மனித பிறவி ஏற்பட்டது நற்பயனை அடைக்கும் முயற்சிகள் ஆரம்பமாக அமைகிறது. இதன் பிறகு சாதகன் தன்னுடைய நன்மை கருதி லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகளை கையாளுகிறான். அஞ்ஞானம் அல்லது மாயைக்கு ஆரம்பம் என்பதே கிடையாது. கிளைஞரில் வெள்ளியும் காணல் நீரில் தண்ணீரும் தெளிவது போல மாயை பயனற்ற ஏமாற்று காட்சிகளை அளிக்கிறது. ஒன்றை வேறொன்றாக தெரிந்து கொள்ளும் இம்மாபெரும் தடங்கல்களை பெயர் தெரிய வேண்டும். கனவில் ஆலங்கட்டி மழை பொற்காசுகளாக பொழிகிறது, தேவைப்படும் போதும் உபயோகப்படும் என்று நினைத்து ஒருவர் பெருமுயற்சி எடுத்து அவற்றை நிறைய கனவில் ஆலங்கட்டி மழை பொற்காசுகளாக பொழிகிறது, தேவைப்படும் போது உபயோகப்படும் என்று நினைத்து ஒருவர் பெருமுயற்சி எடுத்து அவற்றை நிறைய சேகரிக்கலாம். ஆனால் விழித்தெழுந்த உடனேயே எல்லாம் எங்கும் போய்விடுகிறது. ஏற்கனவே அனுபவித்த அல்லது அனுபவிக்காத பொருளின்பங்களை நாடுவது, எதிர்பார்ப்பது, ஏங்குவது, வேண்டுமென்று விரும்புவது இவை அனைத்தும் தடங்கல்களே. ஆகவே அவற்றை முதலில் ஒழிக்கவும். இதை மிக பிரகாசமான சூரிய வெளிச்சத்திலும் பார்க்க முடியாதோ, எதில் ஆராய்ந்த பின் புத்தி உட்புக முடியாமல் திரும்பி விடுகிறதோ, எங்கு வேதங்கள் உபனிஷதங்களும் ஒரு காலை கூட வைத்து மூன்ற முடியாமல் தடுமாறுகின்றனவோ அதை குரு தம்முடைய கையால் சுட்டி காட்டுகிறார்.
ஞானம் பெறுவதையும் நற்கேள்வியையும் தியானத்தையும் சமாதி நிலையையும் அடையவிடாமல் கண்ண நேரத்தில் கெடுத்துவிடும் காமமும் குரோதமும் மனிதனின் வியாதிகள். கற்பூரமும் தீயும் அருகே கொண்டு வரப்படும் போது ஒன்றை ஒன்று முட்டி அப்பால் தள்ளிவிடுமா? இரண்டும் சந்தித்த கணமே கற்பூரம் தீயுடன் ஒன்றாகிவிடுகிறது. விதிக்கப்பட்ட விதிக்கப்படாத செயல்களிடையே உள்ள வித்தியாசம் தெரியாமல் எப்பொழுதும் பாவ செயல்களிலேயே புரண்டு கொண்டிருப்பவன் எவ்வளவு புத்திசாலியாக இருக்கும்? என்ன நன்மையை அடைந்துவிட முடியும்? அதுபோலவே அலைப்பாயும் புலன்களால் குழப்பப்பட்ட மனதுடன் இதயத்தில் நிம்மதியின்றி எப்பொழுதும் சாந்தியற்ற நிலையில் இருப்பவன் ஞானத்தை எவ்விதம் அடைவான்? போதமென்ற மனதுடன் குருபுத்திரனாக வாழ்ந்து ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடித்து தன்மையறியும் கேடலில் சரணமில்லாது நிற்பவன் ஞானத்தை அடைவான். சம்சாரத்தை நோக்கி நடப்பவனோ மோட்சத்தை நோக்கி நடப்பவனோ கடைசி இலக்கை சென்றடைய வேண்டுமெனில் சரீரம் என்னும் தேருக்கு எஜமானன் ஆகிவிட வேண்டும். கேவலம் வாய் பேச்சு சாமர்த்தியம் என்ன சாதித்துவிட முடியும்? ஆகையால் வார்த்தைக்கு ஜாலத்திற்கு இங்கு இடமே இல்லை. சாரம் அப்பியாசமே. நாம் உறுதியாகவும் அமைதியாகவும் அமரும் தேராக உடல் ஆகட்டும். இந்த ரதத்திற்கு இந்த மனித உடலுக்கு உம்முடைய புத்தி தேரோட்டியாக ஆகட்டும். உம்மை பொறுத்தவரை அமைதியான மனத்துடன் எஜமானனாக இந்த ரதத்தில் உட்காரும். வெற்றி பெறுவதற்கு சமமானவையும் பரம்பரையாக வருவமாகிய புலனின்ப நாட்டங்களை கடந்து செல்ல தேரோட்டிக்கு வழிகாட்டவும் 10 இந்திரியங்களாகிய முரட்டு குதிரைகளின் கடிவாளங்களை உம்முடைய மனம் கட்டுப்பாடு செய்யட்டும். கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5 ஆகிய 10 இந்திரியங்களாகிய முரட்டு குதிரைகளின் கடிவாளங்களை உம்முடைய மனம் கட்டுப்பாடு செய்யட்டும். குதிரைகள் தாறுமாறாக ஓட முயன்றாலும் கடிவாளங்கள் அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும். கடிவாளங்களை தேரோட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு நீர் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளும். தேரோட்டி நிபுணனாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருந்தால்தான் குதிரைகள் வேகமாகவும் ஒழுங்காகவும் ஓடும். ஆனால் தேரோட்டியே கடிவாளங்களின் பிடியில் மாட்டிக்கொண்டால் குதிரைகள் பலவீனமாகிவிடும். மனதின் மீது முழு கட்டுப்பாடுடைய விவேகமுள்ள புத்தியாலும் ஒருமுனைப்பட்ட சித்தத்தாலும் ஆட்சி செய்யப்படும் மனிதனே பரமபலத்தை அடைவான். மற்றவர்கள் வழியிலேயே சோர்ந்து வீழ்கிறார்கள். சதா கட்டுப்பாடு இல்லாத மனதை உடையவன் என்றுமே திருப்தி அடைய மாட்டான். அந்த பதவியையும் அடைய மாட்டான். சம்சார சூழலிலிருந்தும் அவனால் விடுபட முடியாது. எங்கிருந்து இதை பெறுவது என்ற சந்தேகத்தையும் கேள்விகளையும் தீர்த்து வைத்து தானாகவே மிகச்சிறந்த பரமபதம் தோன்றுகிறது. இங்கே தர்க்கவாதமும் சப்பை கட்டுவாதமும் சொற்கேள்வியும் உரையாடலும் தேவா உதவாது. இறைவனுடைய அருளால் தான் கடங்கல்கள் விளக்கப்படுகின்றன. வாதங்கள் அனைத்தும் வியர்த்தமே. தர்க்கவாதத்தின் சாமர்த்தியம் இங்கே செல்லுபடியாகாது. மெத்த படித்த தர்க்க சாஸ்திர பண்டிதரும் திக்குமுக்காடி போகிறார்கள். கபடமில்லாத கேள்வி எழுப்பாத விசுவாசமே வெற்றி அடைகிறது. அற்புதம் இதுவே. ஆத்ம ஞானத்திற்கு அழைத்து செல்லும் பாதை வித்தியாசமானது. புத்தியும் வித்தியாசமானது. அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திர பண்டிதரும் வித்தியாசமானவர். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். விலை மதிக்க முடியாத மனிதனுடன் எதற்கும் உபயோகம் இல்லாமல் உளுத்தும் போக அனுமதிக்கப்படுகிறது. பணத்தாசை என்பது உச்சி வெயிலில் நிழலை போல கண்டறிய கஷ்டமான விஷயம். அரியின் மாயை வெல்வது கடினம். இதனைத்தும் அறிந்து ஞானிகளின் பாதங்களை கெட்டியாக எடுத்துக் கொள்ளவும். ஞானிகள் பிறவி கடலை கடக்குவதும் கப்பல் ஆவார். இக்கப்பலில் ஒரு பிரயாணியாகிவிடுங்கள். ஞானிகள் பிறவி கடலை கடக்குவதும் கப்பலாவார். இக்கப்பலில் ஒரு பிரயாணியாகிவிடுங்கள். வேறு எவருக்கும் நம்மை அக்கறை சேர்க்கும் சாமர்த்தியம் இருக்கிறது. களிமண் புத்தியுடைய மூடனாயும் சரி, விவேகமும் வைராகியமும் இருந்தால் பிறவி கடலை கடப்பது சிரமமாக இராது. இறைவனின் குணங்களான 6 ஐஸ்வர்யங்களில் முதலானதும் மிகச்சிறந்ததுமான ஐஸ்வர்யம் பற்றற்ற நிலையே. பெரும் பாக்கியம் செய்தவர்களை தவிர வேறு எவரும் இதில் பங்கு எதையும் எதிர்பார்க்க முடியாது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கர்மங்களை செய்யாது சித்தம் தூய்மை அடையாது. சித்தம் தூய்மை அடைவதனால் ஞானத்தை சம்பாதிக்க முடியாது என்று அறியவும். ஞானம் அடைவதற்கு மூல காரணம் கர்மங்களை செய்வதே என்பது ஞாபகத்தில் இருக்கட்டும். பூஜை உபாசனை போன்ற நித்திய கர்மாக்களையும் சிறப்பு நாள்களில் அமையும் பண்டிகைகள் விரதங்கள் பித்ருக்களுக்கு செய்யும் ஈமக்கடன் போன்றவற்றையும் சிரத்தையுடன் செய்வதே மனதில் உள்ள மனத்தை கழுவி தூய்மையடையும் ஒரே வழி.
இவ்வாறு தூய்மை எய்திய மனதில் விவேகமும் வைராகியமும் கிடைக்கின்றன. பிரம்மஞானம் அடைவதற்கு தேவையான சாதனை சம்பத்துக்களான சமம், தமம் ஆகியவையும் பிறகு தோன்றும். இவ்வாறாக உடலில் உயிர் இருக்கும் போதே முக்தி நிலையும் கைக்கு எட்டுகிறது. செயல்களின் பலனை துவக்கிவிட்டவர், சங்கல்பத்தையும் தியாகம் செய்து விட்டவர், ஒருமுறை சித்தம் எய்தியவர், குருவிடம் சரணமடைந்து விட்டவர் சத்குருவினுடைய முழு பாதுகாப்பை அனுபவிக்கிறார். புற உலக செயல்பாடுகள் அனைத்தையும் சூன்யமாக்கிவிட்டு வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர் ஆத்ம ஞானத்தை பெறுவார். வேற எந்த உபாயமும் இங்கே பிரயோஜனப்படுவதில்லை. இவ்விதமாக ஞானம் பெற்ற பிறகும் அவர் அதர்மான மார்க்கத்தில் இறங்கினால் அவர் பூமியிலும் இல்லாமல் கர்வகத்திலும் இல்லாமல் அவ்விதமாக ஞானம் பெற்றவர் பிறகும் அவர் அதர்மமான மார்க்கத்தில் இறங்கினால் அவர் பூமியிலும் இல்லாமலும் ஸ்வர்க்கத்தில் இல்லாமலும் திருசம் போல் மாட்டிக்கொள்வர். ஜீவனுடைய அஞ்ஞானமே அவனை சம்சார பிறவியிலிருந்து இழுக்கிறது. ஆத்ம ஞானம் கிடைத்துவிட்டால் சம்சாரத்திலிருந்து நிவர்த்தியேற்றப்பட்டுவிடும். அவர் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறார், ஆனால் இவ்வுலகத்தை சார்ந்தவர் அல்ல. ஆத்ம ஞானம் அடைந்தவர் எந்நேரத்திலும் அகம்பாவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார். அவருக்கு தர்மம் அதர்மம் அசுபம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு இதமானது எது, இதமில்லாதது எது? தேகம் பற்றி அகங்காரம் நசித்து விட்டால் பற்றற்ற மனோபாவம் விரைவில் வந்திறங்கி விடுகிறது. இதுவே இறைவனுடன் ஒன்றிய நிலை என்பதை நிச்சயமாக அறிக. நண்பனும் பகைவனும் பிற விருத்தி மார்க்கத்தில் தான் உண்டு. நிவர்த்தி மார்க்கமோ விசித்திரமானது. தன்னையே எல்லாவற்றிலும் எப்பொழுதிலும் பார்க்க ஆரம்பித்து விட்டது போல நட்பேது பகையேது. இந்த மகாசுகத்தின் முன்னர் உடலில் கடுமையான உபாதிகளும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். இந்த சுகம் கிடைத்த பிறகு நிலையில்லாத உலக சுகங்களுக்காக கண்ணீர் விடுபவர் யார்? ஆத்ம ஞானம் தரும் தீரமாகிய மலையை உலக வாழ்வின் இன்னல்கள் மற்றும் துக்கங்களாகிய கற்கள் எத்தனை உருண்டு வந்து தாக்கினாலும் ஒரு இம்மையும் நகர்த்த முடியாது. இறைவன் எவர் மீது சந்தோஷம் கொள்கிறாரோ அவருக்கு பற்றுக்கும் மனோபாவத்தை அளிக்கிறார். விவேகத்துடன் சீர்தூக்கி பார்க்கும் திறமையினும் சக்தியை ஊட்டுகிறார். சம்சார கடலை பத்திரமாக தாண்ட வைக்கிறார். எவருடைய ஆத்ம தரிசன நாட்டம் கண்ணாடியில் தெரியும் முகம் போல தெளிவாக தெரிகிறதோ அவர் ஒன்று பூலோகத்தில் வாழ்வார் அல்லது பிரம்மலோகத்தில் இருப்பார். மூன்றாவதான இடம் என்பது அவருக்கு இல்லவே இல்லை. தேவர்களை திருப்தி செய்யும் யாகங்களையும் ஹோமங்களையும் செய்யும் பித்ருலோகம் கிடைக்கும். செய்பவர் கர்ம பலன்களை நன்கு அனுபவிப்பார். ஆனால் ஆத்ம ஞானம் கிடைக்காது. கந்தகலோகம், மகாலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் ஆகிய லோகங்களில் கிடைக்கக்கூடிய ஆத்ம ஞானம் தெளிவில்லாததும் மங்களமானதும் ஆகும். ஆகவே ஆத்ம ஞானம் பெற விரும்புபவர்கள் பூலோகத்திலேயே தாங்கள் விரும்பும் வரை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கந்தர்வலோகம், மகாலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம் ஆகிய லோகங்களில் கிடைக்கக்கூடிய ஆத்ம ஞானம் தெளிவில்லாததும் மங்களானதும் ஆகும். ஆகவே ஆத்ம ஞானம் பெற விரும்புபவர்கள் பூலோகத்திலேயே தாங்கள் விரும்பும் வரை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனெனில் இங்கே சித்தம் சுத்தமடைந்து புத்தி கண்ணாடியை போல் நிர்மலமாகி உண்மையானதும் புனிதமானதுமாக ஆத்மஸ்வரூபத்தை பிரதிபலிக்கிறது. ஆத்ம தரிசனம் பிரம்மலோகத்தின் இரண்டாவது நிலையிலும் கிடைக்கும். ஆனால் அங்கு அநேக அயாசமான கஷ்டங்களை விளைவிக்கக்கூடிய பயிற்சிகள் தேவைப்படும். மாயை ஒரு மலைப்பாம்பை போல் உடலை சுற்றி கொண்டு எல்லா அங்கங்களையும் அழுத்தி உள்ளிருக்கும் குடலையும் வெளிப்புறத்திலிருந்து கொடுக்கும் மரண கருவழால் பிழிந்து விடுகிறது. அவளிடமிருந்து தற்போது யாருக்கு சக்தி இருக்கிறது? நான் கேட்ட 5 ரூபாயை போல 50 மடங்கு வைத்துக் கொண்டு எதிலுமே சம்மந்தப்படாதவர் போல் உட்கார்ந்திருக்கிறேன். அதை இப்பொழுது வெளியே எடும். அங்கு உம்முடைய ஜோபியிலேயே பிரம்மம் இருக்கிறது. பாபா இவ்வாறு கூறியவுடன் அம்மனிதர் ஜோபியில் கையை விட்டு ஒரு கட்டு ரூபாய் நோட்டுகளை எடுத்தார். 25 10 ரூபாய் நோட்டுகளை எண்ணினார். மனதின் ஆழத்தில் வெட்கத்தால் அம்மனிதர் குன்றி போனார். பாபாவின் அந்தரியானத்தை அறிந்து வியப்படைந்தார். ஆசிகள் வேண்டி உடனே சிரத்தை பாபாவின் பாதங்களில் வைத்தார். பாபா அப்பொழுது அவரிடம் கூறினார், உம்முடைய பிரம்ம ஞான கட்டை சுருட்டி கொள்ளும். உம்முடைய பேராசை சுத்தமாக அழியாதவரை உனக்கு பிரம்ம ஞானம் கிடைக்காது. மக்கள் மாடு கன்று பொருள் தேடுதல் முதல்வற்றிலேயே மூழ்கி போனவருக்கு பிரம்ம ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்?
செல்வம் என்னும் முட்டுக்கட்டையை அகற்றாத வரையில் ஞானம் எப்படி கிடைக்கும்? பணத்தாசையை வெல்வது கடினம். அது துக்கமும் இன்னல்களும் நிரம்பிய ஆழமான நதியை போன்றது. அந்நதியில் பல பேராசை சூழ்களும் திமிர், பொறாமை போன்ற எதிர்த்து போராட முடியாத பல முதலைகளும் இருக்கின்றன. ஆசையை துறந்தவனே அதிலிருந்து தப்பிக்க முடியும். பேராசை பிரம்மத்தின் அகண்ட வைரியாகும். மனக்கு விப்பிற்கோ தியானத்திற்கோ நேரம் இருப்பதில்லை. பிறகு பக்தியோ முக்தியோ எங்கிருந்து வரும்? பேராசை பிடித்தவர் ஆசாரங்களை அனுஷ்டிப்பதில்லை. பேராசைக்கு சாந்தி இல்லை, திருப்தி இல்லை, நிம்மதியும் இல்லை. பேராசை மனதுள்ளே புகுந்துவிட்டால் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உண்டான அத்தனை கதவுகளையும் மூடிவிடும். சுதிகளாலும் ஸ்மிருதிகளாலும் செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்ட காரியங்களிலேயே முழுதும் செய்து கொண்டிருக்கும் மனிதருக்கு சாந்தி என்பதே இருக்காது. இதற்கு குழம்பிய அல்லது பிரமித்து போன மனம் என்று பெயர். பொருளின்ப சேற்றில் உருண்டு கொண்டு கெடுதலான செயல்களையே எந்நேரமும் செய்து கொண்டு தமக்கு எது நன்மை என்று தெரியாமலேயே மனிதர் வாழ்கிறார். அவர் பல விஷயங்களில் உயர்ந்த ஞானம் பெறலாம். ஆயினும் செயல்களின் பலனை துறக்காவிட்டால் ஆத்ம ஞானத்திற்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வீண். அவருக்கு ஆத்ம ஞானம் கிடைக்காது. யார் வந்து எதை வேண்டினாலும் ஞானிகள் முதல் அவருடைய அதிகாரத்தையே நோக்குகின்றனர். பிறகு யாருக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறதோ அதற்கேற்றவாறே கொடுக்கின்றனர். இரவு பகலாக தேகாபிமானத்திலும் பொருள் இன்பங்களிலும் மூழ்கி போனவருக்கு குருவின் உபதேசம் வீணாக போய்விடுகிறது. அவர் உலக வாழ்விலும் தோற்று போகிறார், ஆன்மீக வாழ்விலும் தோற்று போகிறார். இதயத்தை தூய்மை செய்து கொள்ளாமலேயே ஆன்மீக வாழ்வில் நுழைபவர் தம்முடைய ஞான கர்ப்பத்துடன் ஊர்வலம் வருகிறார். உண்மையில் அது பலனேதும் தராத முயற்சி. ஆகவே எது தேவையோ அதை பேசுங்கள். எவ்வளவு ஜீர்ணிக்க முடியுமோ அவ்வளவே சாப்பிடுங்கள். இல்லையெனில் அஜீரணம் ஏற்படும். இது அனைவரும் அறிந்ததே. என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கிறது. யார் வந்தாலும் எதை வேண்டினாலும் கொடுக்கிறேன். ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே கொடுப்பேன். என்னுடைய கஜானா நிரம்பி இருக்கிறது. யார் வந்தாலும் எதை வேண்டினாலும் கொடுக்கிறேன். ஆனால் வாங்கிக் கொள்பவருடைய தகுதியை நிர்ணயித்து அவரால் சமாளிக்க முடிந்த அளவே கொடுப்பேன். இதை கவனமாக செயல்படுத்தால் உங்களுக்கு மங்களம் உண்டாகும். புனிதமான மசூதியில் உட்கார்ந்து கொண்டு நான் ஒருபோதும் சத்தியமில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன். இதயத்தில் முழு நம்பிக்கையுடன் ஞானிகளின் திருவாய்மொழி என்னும் அமிர்தம் பெருகும் ஆற்றி நீராடினால் எல்லா வளங்களும் கழுவி துடைக்கப்பட்டு உள்ளும் புறமும் தூய்மையடையும். இதுவே சாய்நாதரின் மகிமை. வர்ணிக்க முடியாதது, ஒப்பு நோக்க முடியாத விஷயத்திற்கு எதை உதாரணமாக கூறுவேன்? தூய்மையான பெருமையினால் தான் அதை அடைய முடியும். எல்லோருக்கும் அன்னையாகி அவர் துக்கத்தாலும் வழியாலும் அவதிப்படுபவர்களுக்கும் வாழ்க்கையில் இன்னல் படுபவர்களுக்கும் அடைக்கலம் ஆவார். வீணர்களுக்கும் பலவீனர்களுக்கும் குளிர் நிழலும் அடைக்கலமும் தரும் கற்பக தருவாவார். ஒருவர் ஆன்மீக முன்னேற்றம் கருதி உலக வாழ்வை துறந்து ஏகாந்தமாக தியானம் செய்ய மலைகளுக்கோ பள்ளத்தாக்குகளுக்கோ செல்லலாம். அவ்வாறு சுயநலமாக ஆன்மீக லாபம் அடைந்து வெற்றி கண்ட ஞானியர் எத்தனையோ பேர். ஆனால் அவர்களால் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? சாயிபாபா அத்தகைய மகான் அல்ல. நண்பர்கள், உற்றார் உறவினர், வீடு, மனைவி, மக்கள், குடும்பம் ஆகிய ஏதும் இல்லாமல் இருந்தும் அவர் ஜனங்களிடையே வாழ்ந்தார். 5 இல்லங்களின் வாயிற்படிகளில் நின்று கையேந்தி பிச்சை எடுத்து உணவை உட்கொண்டு தம்முடைய உடமையான ஒரு சில பொருட்களை தம்மை சுற்றிலும் வைத்துக் கொண்டு உலகத்தாருக்கு வாழும் நெறியை பயிற்றுவிக்கும் வகையில் எந்நேரமும் ஒரு மரத்தடியில் வாழ்ந்தார். தாம் பிரம்ம ஐக்கிய நிலையில் இருந்த போதிலும் உலக மக்கள் சேமத்திற்காகவும் மங்களத்திற்காகவும் அநேக சிரமங்களை ஏற்கும் பேருள்ள மன்னிக்கும் பெருந்தன்மையும் உடைய இது போன்ற சாதுக்களை காண்பதென்று. இந்த நிர்மலமான ரத்தனத்தை வயிற்றில் சுமந்த அன்னை மகா புண்ணியசாலி. தூய்மையான பெற்றோர்கள் புண்ணியசாலிகள். பிறந்த குலம் புண்ணியம் செய்தது. பிறந்த தேசம் புண்ணிய பூமி. எம்முயற்சியும் செய்யாமலேயே இந்த தொட்டதை புண்ணாக்கும் ரத்தினம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்களோ இதை ஒரு சாதாரண கல் என்று தவறாக எண்ணி தூக்கி எறிந்து விட்டனர். வெகு காலத்திற்கு ஸ்ரீ மக்களுக்கு பரம பாகவதத்தின் அருமை தெரியாது போய்விட்டது. சாணக்கு வீரில் கிடந்த ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கத்தை சிறுவர்கள் எடுத்து ஒரு சாதாரண கல்லை போல் எரிந்து உதைத்து ஏர் நின்று விளையாடுவதை போன்று ஸ்ரீ மக்களின் மாணிக்கத்தின் அருமை தெரியாது இருந்துவிட்டனர். இவ்விதமாகவே பிரம்மத்தை காட்டு என்று கேட்டுக்கொண்டு வந்தவர் பாபாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். நீங்களும் நானும் நாம் எல்லோருமே ஒரே விதமாகத்தான் செயல்படுகிறோம். பாதை கடினமாகும் போது பயணத்தையே கைவிட்டு விடுகிறோம். ஒளியின் இனிமையையும் தொடுமுணர்வின் சுகத்தையும் நறுமணத்தையும் மோத்தலையும் மூக்கால் முகத்தலையும் வெளிக்காட்சிகளை காணும் மகிழ்ச்சியையும் நாம் நாடி சென்று இன்பம் தேடும் வரை புலன்களை அடக்க முடியாது.
புலன்களை ஒடுக்காமல் புலன் இன்பங்களில் இருந்து விடுபட முடியாது. ஆத்மாவினுடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள முடியாது. ஆத்ம ஞானம் பெற முடியாது. முதலாவதாக ஒருவர் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். பிறகு வேறு எதிலும் நாட்டமின்றி குருவை சரணடைய வேண்டும். திடமான சொத்தை உள்ளவரே ஆத்ம விஞ்ஞானம் பெறுவதற்கு தகுதியான பாத்திரமாவார். 5 ஞானேந்திரியங்களும் தங்களுடைய புலனின்பங்களின் மேல் உண்டான நாட்டங்களை விட்டுவிடும் போதும் தீர்மானங்கள் செய்வதும் தேவையில்லாத கற்பனைகள் செய்வதும் போன்ற நடப்புகளை மனம் தானாகவே நிறுத்திவிடப் போதும். இவ்வாறு மனம் அடங்கிவிட்ட நிலையில் புத்தியும் தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்திவிடும் போதும் அதுவே மிக உன்னதமான நிலை அல்லது மோட்சம். அதுவே நிர்விகாரமான பிரம்மத்தை அடைதல். தீர்மானங்கள் செய்யும் விஷயத்தில் எவருடைய புத்தி சூன்யமாகிவிட்டதோ, எவர் நான் யார் என்று உணர்ந்து கொண்டவரோ அவரே புண்ணியசாலி. அவரே ஆத்ம ஞானம் பெறுவார். மற்றவர்கள் பெறமாட்டார்கள். உலக சுகங்களுக்கு பாராமுகம் காட்டுபவருடைய புலன்கள் ஆத்மாவையே நாடும். பேரின்பம் விளையும். இதன் பிறகு வேறு எதுவுமே மகிழ்ச்சியை தராது. ஆத்மா சூக்குமமானது. உணர்ந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது. உலக விவகாரங்களையும் புலன்களின் ஆசைகளாலும் மறைக்கப்பட்டு அறிந்து கொள்ள முடியாதது ஆகிவிடுகிறது. ஆத்ம ஞானத்தை பெறுதலே பரமானந்தத்தை அடையும் வழியாகும். எவர் உலகத்திலும் மேலுலகத்திலும் எப்பொருளின் மீது ஆசை வைக்காதவரோ, நான் முகனாக படைக்கும் கடவுளாக பதவி பெறுவதற்கும் ஆசை இல்லாதவரோ அவரே பிரம்மத்தை அடைகிறார். அவரை முக்தி அடைந்தவராக கருத வேண்டும். மெதுவாகவும் படிப்படியாகவும் மனதை பொருளின்பங்களிலிருந்து விடுபட செய்து ஆத்ம ஞானம் பெறுவதற்காக நான் யார் என்ற சிந்தனையில் செலுத்த வேண்டும். புத்திமான்களால் தான் இவ்வுலக வாழ்விலும் மேலுலக வாழ்விலும் செயல்களின் பலன்களிலிருந்து விடுபட முடியும். சுகம் துக்கம் போன்ற இரட்டை சோழ்களிலிருந்து விடுபட முடியும். அத்தியாத்ம யோகத்தின் உண்மையான வழி இதுவே. ஆதிதெய்வீகம், ஆத்மயாவிகம், ஆதிபௌதிகம் ஆகிய மூவகை துன்பம் என்னும் ஊழ்த்தியின் ஜுவாலைகளால் கொதித்துக் கொண்டிருக்கும் சம்சார கடலில் யாரால் சந்தோஷமாக வாழ முடியும்? இத்துன்பங்களிலிருந்து விடுபட சாயினுடைய அருளை நாடுங்கள். அவருடைய சுந்தரமான சரித்திரத்தை பயபக்தியுடன் கேளுங்கள். பாராயணம் செய்யுங்கள். மனத்திரையில் ஓடவிடுங்கள். மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த ஸ்ரீ சாயிநாத சரித்திரம் செவிமடுக்கப்பட்டால் அவர்களுக்கு இவ்வுலகங்களும் மேலுலகங்களும் விரும்பினவெல்லாம் கிடைக்கும். பாபாவின் நிலைகள் விசித்திரமானவை. பாக்கியம் செய்தவர்களே இக்காவியத்தை சிரத்தையுடன் கேட்பார்கள். பக்தியுடன் கேட்பவர்கள் சாந்தமயமாகி விடுகிறார்கள். இக்கதையின் அறிவை ஓட்டத்தில் கர்மம் எனும் உறுப்பு கரைந்துவிடும். கேட்க கேட்க சாயியின் சுந்தரமான உருவம் கண்முன்னே தோன்றும். சாயியின் கதைகளை கேட்டால் பாவங்கள் அழியும். இக்கதைகளை கேட்பவர்கள் போராடி மனதையும் வெல்லும் சக்தி பெறுகிறார்கள். ஆயாசம் ஏதும் இல்லாமல் பரம உல்லாசத்தை அடைகிறார்கள். சாயி சரித்திரத்தை கேட்பது மனதை தூய்மையடைய செய்கிறது. ஜனன மரண சூழலிலிருந்து விடுபட செய்கிறது. செயல்களின் பலனை பிரம்மத்திற்கு அர்ப்பணம் செய்யும்படி செய்து உயர்ந்த பதவியான பிரம்மத்தை அடைய வழிகோலுகிறது. இவ்வாறாக சாயிநாதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஆசை சேவகர்களை நிரந்தரமாக மற்ற ஆசைகள் அற்றவர்களாக ஆக்கிவிடுகிறது. ஸ்ரீ சாயிராமன் அவர்களுக்கு சதா சர்வ காலமும் அடைக்கலம் அளிக்கிறார். செவிமடுப்பவர்களே இக்காவியத்தின் ஒரு பகுதியாவது தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் அல்லது காதால் கேளுங்கள். படித்த பின் பரிசீலனை செய்யுங்கள். படித்ததை சிந்தனை செய்யுங்கள். மறுபடியும் படித்ததை விஷயத்தை தியானம் செய்யுங்கள். தைத்திரிய உபனிஷதத்தின் சித்தாந்தமான ஆனந்தமே பிரம்மம். இதை நான் உறுதியுடன் அறிகிறேன் என்பதை பக்தர்களுக்கு பாபா திரும்ப திரும்ப உபதேசம் செய்தது போல் தோன்றுகிறது. சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதீர்கள். எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இருங்கள். மரண பரியந்தம் கவலை வேண்டாம், கவலையே வேண்டாம். இதைதான் பாபா எப்பொழுதும் உபதேசம் செய்கிறார். இந்த அத்தியாயத்தின் லட்சியம் பிரம்மத்துவத்தை நிர்தாரணம் செய்வதே. சாயியிடம் சரணடைபவர்களுக்கு அதுவே சம்சார கடலை கடக்க உதவும் நாவாயாக அமையும். சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப இதமான வார்த்தைகளை பேசுங்கள். பரோபகாரம் செய்யுங்கள் என்று உபதேசம் செய்கின்றன. பாபாவும் சாஸ்திர விதிகளின்படியே நடந்தார். இது பொருத்தம் இல்லாததா என்பதெல்லாம் ஒருவருக்கொருவர் வேறுபடும் அபிப்பிராயங்கள். இக்காவியமோ சாமானிய மக்களுக்கு பிரீதியையும் நன்மையுமே குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுதான் இங்கே பிரயோஜனம். பாபாவுக்கு காரண காரிய சம்பந்தம் நன்கு தெரியும். பாபாவின் மனதில் என்ன தோன்றுகிறதோ அது நடந்துவிடும் என்பதை உறுதியாக அறியவும். குருவினுடைய திருவாய் மொழியாக வெளிவரும் கதைகளை கேட்க வேண்டும். ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட அவர்களுடைய லீலைகளை அனுபவிக்க வேண்டும். எத்தனை லீலைகளை சேகரிக்க முடியும்
அவ்வகை சந்தோஷமான நல்வாய்ப்பு கிடைக்கும் போது யார் அதை கழுவ விடுவார்? புத்திரன், மித்திரன், நண்பன், மனைவி இவர்கள் எல்லாம் சம்சார கடலின் சூழல்கள். இக்கடலில் காமம், குரோதம் போன்ற முதலைகள் அநேகம். இக்கடலின் அலைகள் பலவிதமான நோய்களை என்னும் திமிங்கலங்களால், எதிர்ப்புகளாலும், ஆசைகளாலும் உயரமாக எழுப்பப்பட்டு ஆர்ப்பரிக்கின்றன. சில சமயங்களில் மனிதன் சலிப்பிலும் துயரத்திலும் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான். இரட்டை சுழல்களாகிய இன்பம், துன்பம், குளிர், வெப்பம் வாழ்க்கையில் அடிப்படை சந்தேகங்களை எழுப்புகின்றன. ஆயினும் மனிதனால் அற்றுக்கும் நிலைக்கு ஏற முடிவதில்லை. நான் சுத்தமான பிரம்மம், ஒரு மனித உடலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். கூண்டுக்குள் இருக்கும் குறுக்கு தண்டை கெட்டியாக கால்களால் பிடித்துக் கொண்டு தலைகீழாக தொங்கும் கிளி நான் என்னும் கருத்தை அடிக்கடி உங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மாயையின் மோகத்தில் நீங்கள் வழி தவறிவிட்டீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு எது சாஸ்வதமான நன்மை என்பதை மறந்துவிட்டீர்கள். சுய முயற்சியாலேயே விழித்தெழுந்து உஷாராக ஆகி உங்களுடைய உண்மையான சொரூபத்தை நாடுங்கள். வழி தவறி போவது வாழ்க்கையில் பிரமிப்பை அதிகமாக்கிறது. தேகாபிமானமும் நான் என்னுடையது என்னும் உணர்வுகளும் மாயுங்கள். காணல் நீரை போன்ற ஏமாற்ற தோற்றங்கள். ஆகவே நான் என்னுடையது என்னும் எண்ணங்களை வென்று விடுங்கள். நான் என்னுடையது என்னும் வலைகளில் ஏன் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி தீவிரமாக சிந்தனை செய்வீர்கள். உன்னுடைய தலைகளில் இருந்து விடுபடுகிறியே, வானத்தில் சிறகடித்து உயரமாக பறக்கலாம். முக்தியை நாடினாலேயே பந்தப்பட்டிருக்கிறாய் என்று பொருள். பந்தங்களில் இருந்து தானே விடுதலை பெற முடியும். பந்தமும் வேண்டாம், முக்தியும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு உன்னுடைய சுத்தமானது உண்மையானதுமான நிலையை கொடுங்கு. எல்லா ஞானங்களும் ஒன்றுக்கொன்று சார்புடையவையே. சுகமும் துக்கமும் அஞ்ஞானத்தின் விளைவுகளே. இவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு உள்ளுணர்வு அனுபவத்தை விருத்தி செய்து கொள். பிரம்ம ஞானம் கைகட்டிய தூரத்தில் வந்துவிடும். உன்னுடையது என்னுடையது என்னும் உணர்வுகள் இருக்கும் வரை உனக்கு எது உண்மையான நன்மை என்பதை நீ பொருட்படுத்தவில்லை என்றே அறிக. இவ்வுணர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு உடலின் மேல் உள்ள பேராசையை உதறிவிட்டு உன்னுடைய உண்மையான சொரூபத்தை நோக்கி திரும்பு. குபேரனை போன்ற ஒரு பணக்காரன் பிச்சை எடுக்கப் போவது துர்பாக்கியம் என்றோ, அஞ்ஞானத்தால் ஏற்பட்ட எதிர்மறை விளைவென்றோ. தினமும் நல்ல சாஸ்திரங்களை காதால் கேளுங்கள். குருவினுடைய திருவாய் மொழிக்கு விசுவாசத்துடன் கீழ்ப்படிந்து நடங்கள். இந்நேரமும் பிரதானமான லட்சியத்தை அடைவதை பற்றிய விழிப்புடன் இருங்கள். இவ்வாழ்வு நெறியை கடைபிடித்தால் மக்கள் சுயமுயற்சியால் மேன்மையும் பாதையை காண்பர். இவ்விதமாக எண்ணற்ற ஜீவர்கள் எழுச்சியுற்று உயர்வு பெறுவார். எவர் இரவு பகலாக எப்பொழுது சம்சார பந்தங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று ஏங்குகிறாரோ அவர் பந்தங்களை சீக்கிரமே அடுத்து விடுகிறார். இவ்வுலக வாழ்க்கை சாரமற்றது என்பதை உறுதியாக உணர்ந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் தனிமை கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அத்தியனமும் ஆத்ம சிந்தனையும் செய்யுங்கள். சிஷ்யன் பயபக்தியுடனும் சுத்தையுடனும் வினயத்துடனும் பூர்ணமாக சரணகதி அடைந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யாவிடின் குரு ஞான கருவூலத்தை அளிக்க மாட்டார். உங்களை முழுமையாக குருவிடம் சரணாகதியாக்கிவிட்டு குருவிற்கு சுஷ்யை செய்யுங்கள். குருவிடமிருந்தும் முழு பலனையும் அடையும் வகையில் பந்தங்களை பற்றியும் விடுதலை பற்றியும் கேளுங்கள். ஞானம் எது, அஞ்ஞானம் எது என்ற கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவாத்மா எது, பரமாத்மா எது என்பதை குருவை தவிர வேறு எவராலும் விளக்க முடியாது. சிஷ்யன் பூர்ணமாக சரணடையாவிட்டால் குருவும் ஞானத்தை அளிக்க மாட்டார். குருவை தவிர வேறெவரும் ஞானம் அளித்தால் மனதில் பதியாது. சம்சாரத்திலிருந்து நிவர்த்தியை தராது, மோட்சத்தையும் அளிக்காது. ஆகவே குருவின்றி ஞானம் இல்லை. எல்லா வித்வான்களும் அறிவாளிகளும் இதை நன்கு அறிவர். பிரம்மமும் மனிதனுடைய ஆத்மாவும் ஒன்றே என்னும் அனுபவத்தை அளிக்க குருவை தவிர வேறொருக்கும் சாமர்த்தியம் இல்லை. தயக்கமும் கூச்சமும் இங்கு வேண்டாம். கர்வத்தையும் அகங்காரத்தையும் அறவே ஒழித்துவிட்டு பூமியில் விழுந்து தண்டனையுங்கள். குருவின் பாதங்களில் பணிவுடன் தலையை விடுங்கள். திடமான மனதுடன் இவ்வுறுதிமொழியை கூறுங்கள். நான் உங்களுடைய அடிமைக்கு அடிமை. உங்களிடம் மாத்திரமே விசுவாசம் வைப்பதில் நான் நிறைவு பெறுகிறேன். பிறகு அவர் செய்யும் அற்புதங்களை பாருங்கள். தயாசாகரமான குரு உண்மையை கருணை கூர்ந்து உம்மை அலைகளுக்கு மேலே தூக்கி பிடித்துக் கொள்வார். உம்முடைய தலைமையில் தாம் அபரிகரத்தை வைத்து எல்லா இன்னல்களையும் துயர்களையும் அழித்து விடுவார். பாவ மூட்டைகளை எரித்து விடுவார். உம்முடைய வெற்றியில் உதி அணிவிப்பார். ஜீவனும் சிவனும் ஒன்றே என்பதை பக்தர்களுக்கு விரிவாக பாபா விளக்கிய நிகழ்ச்சிக்கு பிரம்ம ஞானம் கொடு என்று கேட்டுக்கொண்டு வந்தவர் ஒரு சாக்கு போக்குதான். சாயி மகாராஜ் இணையற்ற அறிவும் ஞானமும் படைத்திருந்த போது அவர் பரிகாசத்திற்கும் நகைச்சுவைக்கும் ஏன் இவ்வளவு இடம் கொடுத்தார்? தமாஷில் இவ்வளவு ஆர்வம் ஏன்? இந்த சந்தேகம் மனதில் எழுவது இயற்கையே. ஆயினும் ஆழமாக சிந்தித்தால் அதற்கு ஒரே ஒரு நல்ல காரணம் என்பது தெளிவாக விளங்கும். நாம் குழந்தைகளுடன் பேசி அவர்களுடைய மழலையை கேட்டு மகிழும் போது அறிவில் முதிர்ந்த மும்மரமான பேச்சுக்கு இடமேது. இதனால் நாம் குழந்தைகளிடம் அன்பு காட்டவில்லை என்றால் பொருள்.
இவ்வாறு பாபாவினுடைய பரிகாசமும் நகைச்சுவையும் கோமாளி கூத்தும் என்னறிய வேண்டும். ஒரு குழந்தைக்கு தனக்கு என்ன வியாதி என்று தெரியுமா? குழந்தை மருந்தை குடிக்க மாட்டேன் என்று பிடிவாதம் செய்யும் போது தாய் பலவந்தமாக மருந்தை குடிக்க வைக்கிறார். சில சமயங்களில் கெஞ்சி கூத்தாடுவார், சில சமயம் கோபத்துடன் முறைத்து பார்ப்பார், சில சமயம் குச்சியால் அடிப்பார், சில சமயம் அழைத்துக் கொள்ளவும் செய்வார். குழந்தைகள் வளர்ந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு செல்லம் கொடுக்கும் போதோ கொஞ்சம் போதோ அவர்களுடைய புத்தி வளர்ச்சியை அறிந்து கொண்டே செயல்பட வேண்டும். இவ்வறிவுரை ஞான போதனைக்கும் பொருந்தும். புத்தி எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக கிரகிக்கும் சக்தியும் செயல்படும். ஒரே கணத்தில் உபதேசம் என்னவென்பது புரிந்துவிடும். மந்த புத்தியாக இருந்தால் நிலையே வேறு. உபதேசம் செய்ய பிரயாசம் அதிகமாக தேவைப்படும். சமர்த்த சாயின் ஒரு ஞான நிதி பக்தனுடைய புத்தி சக்தியை எடை போட்ட பின் பாத்திரம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு பாத்திரத்தின் கொள்ளளவிற்கு ஏற்றவாறு ஞான செல்வத்தை அளிக்கிறார். அவருடைய அந்தரியானம் பூர்ணமானது. எல்லாரையும் பற்றி அவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்ன தகுதி இருக்கிறது என்று அதற்கேற்ற சாதனை முறையை அவருக்கு வழங்குவார். ஒருவருடைய ஆன்மீக அதிகாரத்தின் பிரகாரம் தகுதியுள்ளவரா தகுதியற்றவரா என்றிருந்த பின்னரே பக்தரின் பாரத்தை தம்மேல் ஏற்றுக்கொள்வார். அதுபோலவே ஆண்டுகளில் முதியவர்கள் என நம்மை நாம் கருதினாலும் சாயி என்னும் சித்தி புருஷரை முன்பு நாம் அனைவரும் குழந்தைகளே. இதனால்தான் நாம் நகைச்சுவையிலும் நையாண்டையிலும் சதா ஆர்வம் காட்டுகிறோம். பாபா வினோதங்களின் பெட்டகமாக வாழ்ந்தார். ஒவ்வொரு பக்தரும் எது மிக விருப்பமோ அதை சிரேஷ்டமாக கொடுத்தார். புத்தி கூர்மையானவர்களும் சரி மந்த புத்திக்காரர்களானாலும் சரி இந்த அத்தியாயத்தை படித்தால் ஆனந்தம் அடைவார்கள். எல்லோருமே மேலும் கதையை கேட்க வேண்டும் என்று விரும்புவர். தியானம் செய்ய சந்தோஷமடைந்து திருப்தியுறுவர். திரும்ப திரும்ப படித்தால் ஆன்மீக பாதை புலப்படும். எந்நேரமும் மனத்திரையில் ஓடவிட்டால் பேரானந்தத்தையும் தங்கு தடையில்லாத மன மகிழ்ச்சியையும் அடைவர். இதுவே ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட பாபாவின் வீணை. மிகச்சிறிய அளவிலும் இந்த அனுபவத்தை பெறும் பாக்கியம் எவராவது பெற்றால் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் அவர் பாபாவோடு இணைந்து கொள்வார். சாயியின் லீலைகள் கற்பனைக்கு எட்டாதவை. ஹேமன் சாயி பாதங்களில் சரணடைகிறேன். நகைச்சுவையானாலும் கீழே செய்யும் ஞானத்தை அளிப்பது பக்தர்களை கை தூக்கிவிட்டு மங்களம் அளிக்கும் வகைகளில் ஒன்று. பிரம்மத்தை காட்டு என்று கேட்டுக்கொண்டு வந்தவர் ஒரு நொண்டு சாத்தினான். அடுத்த அத்தியாயம் மேலும் இனிமையானது. செவிமடுப்பவர்கள் திருப்தி அடைவார்கள். என்னுடைய இதயத்தின் ரகசியம் தாபம் நிறைவேறும். நான் எவ்வாறு பாபாவின் செய்தியை எடுத்துக்கொண்டு ஷாமாரிடம் சென்றேன் என்பது பற்றியும் அதன் பிறகு எவ்வாறு பாபாவின் அனுகிரகத்தை பெற்றேன் என்பது பற்றியுமான விவரங்களை சொல்கிறேன். கவனமாக கேளுங்கள். எல்லோருக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும். ஞானிகளாலும் சாதகர்களாலும் உணவூட்டப்பட்டு சாய் பக்தர் ஹேமந்த் பந்தார் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமர்த்த சாய் சச்சரித்திரம் என்னும் காரியத்தில் பிரம்ம ஞான உபதேசம் பகுதி 2 என்னும் 17வது அத்தியாயம் மற்றும் ஸ்ரீ சாய்நாதருக்கு அர்ப்பணம் உண்டாகட்டும். சுபம் உண்டாகட்டும். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜ்க்கு ஜெய்.